ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி. நம்ம லாஸ்ட் வீடியோ வரைக்கும் கார்டினேட்டிலிட்டி கான்செப்ட்ஸ் ஃபுல்லாக இருந்துட்டு முடிச்சிருந்தோம். ஸோ அதில் நம்ம என்டையர் கார்டினேட்டிலிட்டி அண்ட் கார்டினேட்டிலிட்டியில் வர கன்சியூமர் ஈக்லிபிரியம், ஒன் கமோடிட்டி கேஸ், டூ கமோடிட்டி கேஸ், லா ஆஃப் டிஎம்யூ, லா ஆஃப் ஈக்வி மார்ஜினாலிட்டி எல்லாமே வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம இருந்துட்டு கிளியராக பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் இருந்து ஆர்டினேட்டிலிட்டி கான்செப்ட் இருந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆர்டினேட்டிலிட்டி கான்செப்ட் இருந்துட்டு ரெண்டு எக்கானமிஸ்ட் கொடுத்தது, ஆர்ஜிடி ஆலன் அண்ட் ஜேஆர் ஹிக்ஸ். ஹிக்ஸ் அண்ட் ஆலன் சேர்ந்து கொடுக்கப்பட்ட கான்செப்ட் தான் இருந்துட்டு இந்த ஆர்டினேட்டிலிட்டி கான்செப்ட். இந்த கான்செப்ட் இருந்துட்டு 1934 இருந்துட்டு இந்த கான்செப்டை இருந்துட்டு கொடுத்தாங்க. ஃபுல்லாக மார்ஷலோட கார்டினல் யூட்டிலிட்டி கான்செப்டை கிரிட்டிசைஸ் பண்ணி இருந்துட்டு வந்த கான்செப்ட் தான் இருந்துட்டு இந்த கான்செப்ட். இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, கார்டினல் யூட்டிலிட்டியில் சொல்ற மாதிரி யூட்டிலிட்டியை நம்மளால நம்பர்ஸ்ல மெஷர் பண்ண முடியாது, அது ஒரு அன்ரியலிஸ்டிக் அசம்ஷன். எப்படி நம்ம இருந்துட்டு ஒரு யூட்டிலிட்டியை இருந்துட்டு நம்பர்ஸ்ல மெஷர் பண்ண முடியும்? அண்ட் தென் மெஷர்மெண்ட்டுக்கு இருந்துட்டு மார்ஷல் இருந்துட்டு மணி எடுக்கிறார் இல்லையா? ஸோ அதே மாதிரி மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி இருந்துட்டு அதனால கான்ஸ்டன்ட்னு வைக்கிறாரு. ஸோ மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி கான்ஸ்டன்டாகவே இருக்க முடியாது. ஸோ அதனால கார்டினலோட அசம்ஷன்ஸ் எல்லாமே இருந்துட்டு ஒரு அன்ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ் அப்படின்னு அதை கிரிட்டிசைஸ் பண்ணி ரெண்டு பேரும் கொடுத்த கான்செப்ட் தான் இருந்துட்டு இந்த ஆர்டினல் கான்செப்ட். இந்த ஆர்டினல் கான்செப்ட்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டினல் கான்செப்ட்ல இருந்துட்டு யூட்டிலிட்டி இருந்துட்டு நம்மளால மெஷர் பண்ண முடியாது. தட் இஸ் த ஆர்டினல் ஸ்கூல் போஸ்ட்லேட்ஸ் தட் யூட்டிலிட்டி இஸ் நாட் மெஷரபிள், பட் a consumer can rank his preferences according to the satisfaction of each basket of a good. ஸோ இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, கன்சியூமரால இருந்துட்டு அவங்களோட யூட்டிலிட்டி, ஒரு கமாடிட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய யூட்டிலிட்டி இருந்துட்டு நம்பர் பண்ண முடியாது, ஆர் மெஷர் பண்ண முடியாது. ஆனால் அதை ரேங்க் பண்ண முடியும், ஆர்டர் பண்ண முடியும். ஸோ அதாவது எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்க கையில் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருந்துட்டு கொடுக்குறேன். ஒரு சாக்லேட்டு, 1 பிளேட் ஆஃப் பிரியாணி தரேன், அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் தரேன், ஒரு ஆப்பிள் தரேன். ஸோ இதை மூணே இருந்துட்டு உங்க கையில் கொடுத்தானா நீங்கள் எதை ஃபஸ்ட்டு சாப்பிடுவீங்க? மேபி நான் இருந்துட்டு ஃபஸ்ட்டு இருந்துட்டு பிரியாணி சாப்பிடுவேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இருந்துட்டு பிரியாணி, அதுக்கப்புறம் மேபி நான் சாக்லேட் சாப்பிடுவேன், தேர்டாக இருந்துட்டு நான் ஃப்ரூட்டை சாப்பிடுவேன். ஸோ இது மூலியமா எனக்கு என்ன சொல்லலாம், என்னோட யூட்டிலிட்டி இருந்துட்டு நான் ரேங்க் பண்ணலாம். என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கு அதிகமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கறது பிரியாணி, அதுக்கு அடுத்த பிளேஸ் எனக்கு அடுத்த பிளேஸ் கொடுக்கறது சாக்லேட், அதுக்கு அடுத்த பிளேஸ் இருந்துட்டு எனக்கு ஃப்ரூட்ஸ் இருந்துட்டு கொடுக்குது. ஸோ இது மாதிரி இருந்துட்டு நம்மளால இருந்துட்டு யூட்டிலிட்டியை ரேங்க் தான் பண்ண முடியும். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது ஒரு ஃபீல். அந்த ஃபீலை வச்சு இருந்துட்டு நம்மளால ரேங்க் தான் பண்ண முடியுமே தவிர்த்து எனக்கு இருந்துட்டு பிரியாணில இருந்து 200 ருபீஸ்க்கான யூட்டிலிட்டி கிடைச்சிச்சு, இதுல இருந்து எனக்கு 100 ருபீஸ்க்கான யூட்டிலிட்டி கிடைச்சிச்சு சாக்லேட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நம்பர் பண்ண முடியாது அப்படின்றதுதான் இருந்துட்டு ஆர்டினல் கான்செப்ட். ஸோ ஆர்டினல் கான்செப்ட்ன்றது ரேங்கிங் ஹிஸ் ப்ரிஃபரன்சஸ் அக்கார்டிங் டு தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஈச் பேஸ்கெட் ஆஃப் அ குட். அதான் இங்கே சொல்றாங்க, ஹி நீட் நாட் ப்ரிசைஸ்லி நோ த அமௌண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது நமக்கு எவ்வளோ நம்பர்ல நம்மளால எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லிட்டு எனக்கு 100 ருபீஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளால சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்மளால ரேங்க் பண்ண முடியும். ஸோ இதுவான்னு கேட்டால் எனக்கு இதான் பிரியாணி தான் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு அது, செகண்ட் இது, தேர்ட் இது நம்மளால ரேங்க் பண்ண முடியும் அப்படின்றது தான் இருந்துட்டு இந்த ஆர்டினல் அப்ரோச். ஸோ இதோட அசம்ஷன்ஸ், ஆர்டினல் அப்ரோச்ன்றதும் இன்டிஃபரன்ஸ் கர்வ் தியரின்றதும் ரெண்டும் ஒன்று தான். இவங்க வந்து ஹிக்ஸ் அண்ட் ஆலன் இருந்துட்டு இன்டிஃபரன்ஸ் கர்வ்னு ஒரு இதை வச்சு தான் இருந்துட்டு இந்த ஆர்டினல் யூட்டிலிட்டி கான்செப்டே இருந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அசம்ஷன்ஸ் ஆஃப் ஆர்டினல் யூட்டிலிட்டி தியரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருந்துட்டு ரேஷனாலிட்டி. ஸோ இது நம்ம ஆல்ரெடி கார்டினல்ல பார்த்த அதே தான். யூட்டிலிட்டி மேக்ஸிமைசேஷன் வித் கிவன் லெவல் ஆஃப் இன்கம் அண்ட் ப்ரைசஸ். ஸோ இன்கம் அண்ட் ப்ரைசஸ், ஸோ இதாக இருந்துட்டு நம்ம ரேஷனாலிட்டி. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஆர்டினல் யூட்டிலிட்டி இந்த அசம்ஷனும் நமக்கு தெரியும், இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஆர்டினல்லாம் என்ன, நம்ம யூட்டிலிட்டியை மெஷர் பண்ண முடியாது, ரேங்க் பண்ணலாம். ப்ரிஃபரன்சஸ், நம்மளோட யூட்டிலிட்டி ஆர் ப்ரிஃபரன்சஸ் இருந்துட்டு நம்ம ரேங்க் பண்ணலாம் அப்படின்றது தான் ஆர்டினல் யூட்டிலிட்டி. தேர்ட், டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். ஸோ இது இருந்துட்டு நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வ்னா என்னன்னு பார்த்துட்டு இந்த அசம்ஷனை பார்ப்போம். ஸோ இதை மட்டும் இருந்துட்டு மிச்சம் வச்சிடலாம். ஸோ அடுத்த அசம்ஷன் என்ன, கன்சிஸ்டன்சி இன் சாய்ஸ். கன்சிஸ்டன்சி இன் சாய்ஸ் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 பேர்ல ரெண்டு மட்டும் ஆப்பிளும் பனானாவும் இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு என்கிட்ட வந்து கேட்குறீங்க, உனக்கு ரெண்டையுமே என்கிட்ட கொடுக்குறீங்க, ஒரு ஆப்பிளும் ஒரு பனானாவும் காமிச்சு இது ரெண்டுல உனக்கு எது வேணும் அப்படின்றப்ப நான் ஆப்பிள் தான் சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஆப்பிள் தான் வேணும், பனானா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணிட்டேன்னா, நாளைக்கு நான் என்கிட்ட கேட்குறப்ப நான் வந்து இதே சாய்ஸ்லேயே தான் இருப்பேன். நாளைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கு கேட்டாலும் நான் இதே சாய்ஸ்ல தான் இருப்பேன். அதான் இருந்துட்டு கன்சிஸ்டன்சி இன் சாய்ஸ். அதாவது நான் பனானா வேணும் ஆப்பிள் வேணான்னு சொல்ல மாட்டேன். இந்த இது இருந்துட்டு நடக்காது. நான் பனானா வேணும் ஆப்பிள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டேன். எப்பயுமே ஆப்பிள் பனானாவை என்கிட்ட காமிச்சா நான் ஆப்பிள் தான் சூஸ் பண்ணுவேன். இது ரெண்டையும் கொண்டு வந்து காமிச்சிட்டு உனக்கு இதுல எது வேணும்னு கேட்டா நான் எப்பயுமே ஆப்பிள் தான் சொல்லுவேன். அதான் இருந்துட்டு
கன்சிஸ்டன்சி இன் சாய்ஸ். இது அசம்ஷனாக எடுத்துக்கிறாங்க. நான் மாறவே மாட்டேன், என் சாய்ஸில் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன் அப்படின்றது தான் கன்சிஸ்டன்சி இன் சாய்ஸ். அடுத்து இந்த அசம்ஷன் டிரான்சிட்டிவிட்டி இன் சாய்ஸ். டிரான்சிட்டிவிட்டி இன் சாய்ஸுக்கு என்னன்னா மூணு பண்டில் எடுத்துப்போம். ஸோ இப்போ ஆப்பிள் எடுத்துக்கலாம், பனானா எடுத்துக்கலாம், வேற ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட், ஆரஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ ஆரஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் என்கிட்ட நீங்கள் ஆப்பிளையும் பனானாவையும் காட்டுறப்ப நான் ஆப்பிள் தான் வேணும்னு சொல்லிட்டேன். அடுத்து பனானாவே ஆரஞ்சையும் கேட்குறப்ப எனக்கு பனானா வேணும்னு சொல்லிட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இதனால என்ன ஆயிரும்னா ஆப்பிளையும் ஆரஞ்சையும் எனக்கு காமிச்சா நான் ஆப்பிள் தான் இருந்துட்டு சூஸ் பண்ணுவேன். இதுதான் இருந்துட்டு சிம்பிளா டிரான்சிட்டிவிட்டி ஆஃப் சாய்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஏன்னா இங்க ஆப்பிள் பனானா காட்டுறப்ப எனக்கு ஆப்பிள் தான் வேணும்னு சொல்லிட்டேன், பனானாவோட எனக்கு ஆப்பிள் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டேன். ஆனா ஆப்பிள் இல்லாம பனானாவே ஆரஞ்சையும் காட்டுறப்ப நான் இருந்துட்டு எனக்கு பனானா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா ஆல்ரெடி நான் என்ன சொல்லிட்டேன், பனானா கூட எனக்கு ஆப்பிள் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ அப்ப ஆப்பிளே ஆரஞ்சை கேட்டா நான் ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுவேன், ஆப்பிள் தானே சொல்லுவேன். ஏன்னா ஆரஞ்சுன்றது எனக்கு பனானாவோட ரேங்க் கம்மியா உள்ள ப்ராடக்ட். எனக்கு மூணு ஆப்பிள் பனானா ஆரஞ்சு கொடுக்குறப்ப எனக்கு லீஸ்டே ஆரஞ்சு தான். எனக்கு ஆரஞ்சுக்கு நான் பனானாவே சாப்பிட்டுருவேன் அப்படின்ற நிலைமையில தான் இருக்கேன். ஆனா பனானாவோட எனக்கு ஆப்பிள் தான் ரொம்ப பிடிக்கும். அப்ப ஆப்பிளே ஆரஞ்சே கேட்டா கண்டிப்பா நான் இருந்துட்டு ஆப்பிள் தான் சொல்லுவேன். ஸோ இந்த காம்பினேஷன் தான் இருந்துட்டு டிரான்சிட்டிவிட்டி ஆஃப் சாய்ஸ்ன்ற அசம்ஷன். ஒரு கன்சியூமர் இருந்துட்டு டிரான்சிட்டிவிட்டி ஆஃப் சாய்ஸ் அசம்ஷன்ல தான் இருந்துட்டு இருப்பாரு. ஸோ இதெல்லாம் வச்சுதான் நம்ம இருந்துட்டு இண்டிஃபரன்ஸ் கர்வே இருந்துட்டு ஃபார்ம் பண்ணுவோம். அப்புறம் லாஸ்ட் அசம்ஷன் டோட்டல் யூட்டிலிட்டி ஆஃப் த கன்சியூமர். டோட்டல் யூட்டிலிட்டி ஆஃப் த கன்சியூமர்ன்றது ஒரு எல்லா குவான்டிட்டிஸ் ஆஃப் கமாடிட்டிஸ்ல இருந்தும் இது ஃபர்ஸ்ட் கமாடிட்டி, செகண்ட் கமாடிட்டி, லாஸ்ட் nth கமாடிட்டி வரைக்கும் எல்லா கமாடிட்டியில இருந்தும் இருந்துட்டு நமக்கு எவ்வளோ யூட்டிலிட்டி கிடைக்குதோ அதோட டோட்டல் தான் இருந்துட்டு நம்மளது டோட்டல் யூட்டிலிட்டி ஆஃப் த கன்சியூமர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அசம்ஷன் இல்லை. இதுவும் ஜஸ்ட் இருந்துட்டு இதையும் இருந்துட்டு நம்ம கார்டினலிட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் இருந்துட்டு எடுத்திருப்பாங்க. ஏன்னா கார்டினல்ல மார்ஷல் இருந்துட்டு டோட்டல் யூட்டிலிட்டி இருந்துட்டு எப்படி எடுத்திருப்பாங்கன்னா யூட்டிலிட்டி ஆஃப் Q1 பிளஸ் யூட்டிலிட்டி ஆஃப் Q2ன்னு அப்படியே பிளஸ் யூட்டிலிட்டி ஆஃப் Qn வரைக்கும் இருந்துட்டு கொண்டு போயிருப்பாரு. அதாவது தனித்தனி இதாக இருந்துட்டு எடுத்திருப்பாரு. ஸோ இங்கே இவங்க இருந்துட்டு டோட்டலாக ஒரு ஃபங்க்ஷனாக இருந்துட்டு ஃபார்ம் பண்ணி அதோட சம் ஆஃப் இதுதான் இருந்துட்டு டோட்டல் யூட்டிலிட்டின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. அடிட்டிவாக இருந்துட்டு டோட்டல் யூட்டிலிட்டி வராது. அது இருந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் Q1 Q2 Qn தான் இருந்துட்டு நமக்கு டோட்டல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்றது தான் இருந்துட்டு இந்த கான்செப்ட். இதில் நம்மளுக்கு முக்கியமான அசம்ஷன்ஸ் இருந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி இன் சாய்ஸ், டிரான்சிட்டிவிட்டி இன் சாய்ஸ் அண்ட் த டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். ஸோ இது இருந்துட்டு நம்ம இருந்துட்டு இன்டிஃபரன்ஸ் கர்வ்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு பார்ப்போம். ஸோ இவ்வளோதான் இருந்துட்டு நமக்கு அசம்ஷன்ஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ் தியரி ஆர் ஆர்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச். அடுத்து நம்ம